ஹக் தே இந்தியா எனும் இந்தி திரைப்படத்தை பார்த்திருப்பீங்க. இந்த இந்தி திரைப்படத்துல ஷாருக் கான் தன்னுடைய ஒரு தோல்வியால் வாய்ப்பு இழக்கப்பட்டு அதன் பிறகு அவரால் எந்த ஒரு போட்டியிலும் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. அதன் பிறகு இந்திய மகளிர் ஹாக்கி அணிக்கு பயிற்சியாளராக மாறி இந்த அணியை உலக கோப்பையில வெல்ல செய்வாரு. அப்படி ஒரு சம்பவக்காரர் தான் அமுல் மஜும்தார். 2006ஆம் ஆண்டுல இருந்து தான் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி சர்வதேச அளவுல போட்டியிடுறாங்க. ஆனா ஒரு முறை கூட வெற்றி பெற்றதில்லை, தொடர்ச்சியாக தோல்வி தான் அடைந்திருந்தது. இப்படி பலவீனமான ஒரு அணியாக தான் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியை உலக அளவுல பார்த்திருந்தாங்க. ஆனா உலக கோப்பை அளவுல இறுதி கட்டத்துக்கு 2 முறை மகளிர் அணி தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த அணியை மீட்டு அமுல் மஜும்தார் ஒவ்வொரு வீராங்கனைக்கும் தனிப்பட்ட பிளான்களை கொடுத்து ஒரு உக்தியை கடைபிடிக்க சொல்லி இந்த அணியை உலக கோப்பையில வெற்றி பெற செய்திருக்கிறாரு. இந்திய கிரிக்கெட் உலகில் தலை சிறந்த ஒரு வீரராக தான் போற்றப்பட்டாரு அமுல் மஜும்தார். ஆனா இவர் சர்வதேச அளவுல தேர்ந்தெடுக்கப்படாமலேயே புறக்கணிக்கப்பட்டாரு. சச்சினுக்கு அடுத்தபடியாக இவர் தான் ஒரு தலை சிறந்த வீரர் அப்படின்னு கருதப்பட்டது. ஆனா இவரால எந்த ஒரு இந்திய அணியிலையும் பங்கேற்று விளையாட முடியல. மும்பைக்காக தனது ரஞ்சி டிராபி போட்டியில கிட்டத்தட்ட 260 ரன்கள் குவித்து அசத்தியிருந்தார். இதன் மூலம் அடுத்த பெரிய பேட்டிங் நட்சத்திரமாக அனைவரும் கவனத்தை ஈர்த்திருந்தார். பின்னர் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக உள்ளூர் கிரிக்கெட்ல ஆதிக்கம் செலுத்தி 11,000க்கும் மேற்பட்ட முதல் தர ரன்களை குவித்த பெருமைக்குரியவர் இந்த அமுல் மஜும்தார். 1944 முதல் 2013 வரை இந்திய உள்நாட்டு கிரிக்கெட்டில் ஒரு புகழ்பெற்ற பெயராக இருந்தவர் தான் இந்த அமுல் மஜும்தார். அவர் 171 தர போட்டிகள்ல பங்கேற்று 48 சராசரியுடன் 11,167 ரன்களை குவித்திருக்காரு. இதில் 30 சதங்களும் 60 அரை சதங்களும் அடங்கும். அவரது சிறந்த ஆட்டத்திறன் இருந்த போதிலும் இந்திய தேசிய அணியில விளையாட அவருக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கப்படல. ஆனா இப்போ மகளிர் அணிக்கு உலக கோப்பையை வென்று கொடுத்து தான் யார் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறாரு அமுல் மஜும்தார் எனும் ரியல் ஷாருக் கான்.